மொரட்டி டீ லவர் அப்படின்னு ஒரு அடையாளப்படுத்தணும்னா உங்களை நீங்கள் எப்படி அடையாளப்படுத்திப்பீங்க? நாங்கள் வந்து புதுக்கோட்டை சைடில் வந்து ஃபேமிலியாகவே வந்து பூ பிஸ்னஸ் பண்ணுற ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பூ ரிலேட்டட் ஃபேமிலி. ஸோ பெருசாக சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது சார். ஸோ எப்படி அப்படின்னா கடைக்குள்ளே வரும்போதே நேராக அங்கேருந்து ஒரு 200 மீட்டரில் வந்து ஒரு டீ கடை இருக்கும். ஸ்ட்ரைட்டாக அங்கே போயிட்டு ஒரு பார்சல் டீ 4 கப்பு, ஒரு பார்சல் டீ 4 கப்பு, ஒரு பார்சல் டீ 4 கப்பு. இந்த ஒரு படத்தில் வர மாதிரி ஒரு குவார்ட்டர் ஒரு கட்டிங், ஒரு குவார்ட்டர் ஒரு கட்டிங், அந்த மாதிரி ஒரு பார்சல் டீ 4 கப்புங்கிற மெனு வந்து நமக்குள்ளே வந்து ஊறி போன மாதிரி ஆயிடுச்சு சார். அது எப்படின்னா கடை திறக்கும் போதும் சரி, கடை மூடும் போதும் சரி, சாப்பிட்ற டைமில் பிஸி டைமில் இந்த மாதிரி ஆயிடுச்சு சார். இப்படியே வந்து அந்த டீ கடைக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப மூஞ்சி பழக்கமாயிடுச்சு. அப்போ எப்படின்னா ஒரு தடவை எதார்த்தமாக காலேஜ் கிளம்பி போகும்போது ஏதோ ஒரு அமிர்தாஞ்சன் வாங்குறதுக்காண்டி நேராக போயிட்டா பார்சல் டீ போட்டு கையில் கொடுத்துட்டான் பையன். ஏன்னா பார்சல் டீ போட்டு கையில் கொடுக்குறேன், என்ன டீ வாங்கினே வந்தீங்க? இல்லைடா அமிர்தாஞ்சன் வாங்க வந்தேன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டீ கடையில் நிற்கிற ஒரு 10 பேருக்கு என்ன தெரியும்னா, அமிர்தாஞ்சன் வாங்க வந்தேனா என்ன வாங்க வந்தேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவன் டீ குடிப்பான் போலன்னு தான் அவனுக்கு தெரியும். ஸோ நான் யாருங்கிறத நான் அடையாளப்படுத்துறதுக்கு முன்னாடியே என்னை சுற்றி இருக்கவங்கள வந்து அந்த டீ கடையில் டீ குடிக்கிறனால என்ன அவங்களே வந்து ஒரு முரட்டு டீ லவராக வந்து அட்ரஸ் பண்ணிடுறாங்க.